ஓரிரவு உறக்கத்தையும் ஒரு காலை உதயத்தையும் நீங்கள் கான்சியஸா வாழ்ந்துட்டீங்கன்னா அதுக்கு மேல உங்கள் வாழ்க்கையே வேறு நிலைக்கு மாறி ஒரு கான்சியஸ் பிரேக் த்ரூ உங்களுக்கு நடந்துடும். ஆழ்ந்து புரிந்து கொள். சற்றே பாருங்கள், பெருமான் 2 முறை பெருவெளி பரஞ்சோதியாக வெளிப்படுகின்றார். முதல் முறை இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்யும் பொழுது அவ்யக்தத்திலிருந்து வியக்தமாக வெளிப்படுவது, அதுதான் காலையிலே காட்டப்பட்ட பரணி தீபம். இன்னொரு முறை பிரம்மா விஷ்ணுவிற்கு அடிமுடி காட்டாத அற்பெருஞ்சோதியா நின்னார். அது சிவராத்திரியின் போது நிகழ்ந்தது. ஆனா 2மே நிகழ்ந்த இருப்பு திருவண்ணாமலை. காரணம் என்னன்னா, அவர் உருவான உடனே எனக்கு முதல்ல வெளிப்பட்டது திருவண்ணாமலை தான். பிறகு அடிமுடி காணாத அருட்பெருஞ்சோதியாக வெளிப்பட்டு பிரம்ம விஷ்ணுக்களை அடிமுடியை தேடச் சொன்னதும் திருவண்ணாமலை தலத்தில் தான். பிறகு அன்னை பராசக்தி உமையன்னை அபீத குஜாம்பிகை பெருமானோடு இடப்பாகம் பெற்று அர்த்தநாரீஸ்வரராக ஒன்றிட வேண்டும் என்று தவமிருந்த பொழுது மலையை நுனியில் ஜோதியாய் காட்டி ஜோதியாய் தன்னை வெளிப்படுத்தி அர்த்தநாரீஸ்வரராக அன்னையை ஏற்றுக்கொண்டு இடப்பாகம் தந்து அர்த்தநாரீஸ்வர கோலங்காட்டி அருளும் அந்த நிகழ்வுதான் மாலை மகாதீபம். இந்த 3ஐயும் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்யக்தம் வியக்தமாக வெளிப்படுதல் காலையில் நடந்த பரணி தீபம். அடிமுடி காட்டாது பிரம்ம விஷ்ணு அடிமுடி காட்டாது அவர்களை தேடவிட்டு அவர்களுக்காக பரஞ்சோதியாக வெளிப்பட்டு ஜோதி ஸ்தம்பமாக வெளிப்பட்டது சிவராத்திரி நன்னாளில். பிறகு தாயாருக்கு மலை உச்சியில் பரஞ்சோதியாய் வெளிப்பட்டு இடப்பாகம் தந்து அர்த்தநாரீஸ்வரர் ஆக்கிக் கொண்டு அர்த்தநாரீஸ்வர கோலத்தில் நம் எல்லோருக்கும் அருள் செய்யும் அந்த திருவிளையாடல் செய்தருளியது மாலை மகாதீபமாக